வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். நாம் நம்மளோட சேனலில் வரிசையாக முதலமைச்சர்களோட வரிசை பட்டியலில் அவங்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் தமிழகத்தில் 5வது முதலமைச்சராக இருந்தவரோட வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மீதி 4 முதலமைச்சர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி நீங்கள் பார்க்கலன்னா நம்மளோட சேனலில் இருக்குது, கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இப்போது நாம் தமிழ்நாட்டில் இருந்த 5வது முதலமைச்சரை பற்றி பார்க்க போகிறோம். தமிழகம் மற்றும் ஆந்திர வரலாற்றில் ஜமீன்தார்னாலே ஆடம்பரமாக வாழ்ந்தவர்கள் என்றுதான் பலரும் நினைப்பார்கள். ஆனால் தன்னோட 31 வயதிலேயே ஒட்டுமொத்த இந்திய மாகாணத்தையும் வழிநடத்திய ஒரு இளம் முதல்வர் இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் பொப்பிலி அரசர் என்று அழைக்கப்படும் ராமகிருஷ்ணா ரங்கராவ். நீதி கட்சியின் சரித்திரத்தில் இவருக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? வாங்க இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி 1901 அன்னைக்கு ஆந்திராவின் விஜயநகரம் மாவட்டத்தில் உள்ள பொப்பிலிங்கிற ஒரு ஊரில் பிறந்தவர் தான் ராமகிருஷ்ணா ரங்கராவ். இவர் பிறப்பால் ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவருடைய தந்தை வெங்கடகுமார கிருஷ்ண ரங்காராவ் ஒரு சிறந்த அறிஞர். தந்தையைப் போலவே மகனும் கல்வியில் சிறந்து விளங்கினார். 1921 பொப்பிலி சமஸ்தானத்தின் 13வது அரசராக முடிசூடப்பட்டார். இவர் வெறும் அரசர் மட்டும் கிடையாது, மிகச்சிறந்த விளையாட்டு வீரரும் கூட. குதிரை பந்தயம், டென்னிஸ் மற்றும் பில்லியர்ட்ஸ் விளையாட்டுகளில் உலகத்தரம் வாய்ந்த வீரர்களுக்கு நிகராக திறமை படைத்தவர். அரசராக இருந்த ரங்காராவ் அவர்களுக்கு மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு. 1925 கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி மிகப்பெரிய சமூக மாற்றங்களை செய்து கொண்டிருந்துச்சு. சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீடு கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட அவர் நீதி கட்சியில் தன்னை இணைச்சுக்கிட்டாரு. 1930 நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் நுழையிறாரு. 1932 பி முனுசாமி நாயுடு பதவி விலகிய பிறகு நீதி கட்சியின் தலைமை பொறுப்புக்கு ரங்காராவ் அவர்களிடம் வருது. அப்போ அவருக்கு வயது வெறும் 31 தான். மிக இளம் வயதிலேயே சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக பதவியேற்று அனைவரையும் ஆச்சரியப்பட வச்சாரு. 1932 1937 வரைக்கும் 2 முறை அவர் முதலமைச்சராக இருந்திருக்காரு. இவரோட ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட சில மிக முக்கியமான மாற்றங்கள் என்னன்னா, எஸ்டேட் லேண்ட் ஆக்ட் சொல்லலாம். ஜமீன்தார்களின் பிடியில் இருந்த நிலங்களில் விவசாயிகளுக்கு அதிக உரிமைகளை வழங்க சட்ட திருத்தம் கொண்டு வந்தார். ஒரு சாதாரண விவசாயிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. பொருளாதார மேலாண்மை என்னன்னா, அந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் பொருளாதார மந்த நிலை இருந்துச்சு. அந்த நெருக்கடியான சூழல்லையுமே சென்னை மாகாணத்தின் கடன்களை குறைத்து நிர்வாகத்தை சீராக நடத்தினார். அடுத்ததாக வட்டமேஜை மாநாட்டை சொல்லலாம். லண்டனில் நடைபெற்ற 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்கிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் இந்தியர்களுக்கான அதிகார பகிர்வுக்காகவுமே வலுவாக குரல் கொடுத்தாரு. அரசியல்னு வந்தாலே சவால்கள் இல்லாமல் இருக்குமா? 1937 தேர்தலில் நீதி கட்சி பெரும் தோல்வியை சந்திச்சது. ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. இருப்பினும் ரங்காராவ் சோர்ந்து போகல. 2ஆம் உலக போருக்கு பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நிர்ணய சபையில உறுப்பினராக இருந்து சுதந்திர இந்தியாவின் சட்ட கட்டமைப்பிற்கு உதவினாரு. சுதந்திரத்திற்கு பிறகு தீவிர அரசியல்ல இருந்து விலகினாலுமே சமூக பணிகளில் தொடர்ந்து ஈடுபாடு காட்டினாரு. மார்ச் 10ஆம் தேதி 1978 தன்னுடைய 77வது வருஷத்துல மறைகிறாரு. நீதி கட்சியின் கொள்கைகளை காப்பாற்ற தனது செல்வத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்திய ஒரு உன்னத தலைவராக அவர் இன்னைக்குமே போற்றப்படுறாரு. பொப்பிலி அரசரான ராமகிருஷ்ணா ரங்காராவோட வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அரசியலில் சம்பாதிக்கிறதையும் தாண்டி தான்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை மக்களுக்காக கொடுத்து உதவுறதுக்கும் ஒரு மனசு வேணும். அப்படிப்பட்ட முதலமைச்சர் இனிமே வருவாங்களான்னு கேட்டா யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஸோ உங்களுக்கு இது போல் வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் 6வது முதலமைச்சரோட வாழ்க்கை வரலாறோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.